வெறுப்பு அப்படிங்கிற ஒரு குணம், அது ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணம் வந்து மேக்சிமம் பேர்கிட்ட இருக்கும். அது இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும், ரொம்ப கம்மி அது இல்லாம இருக்கவங்க. இந்த சம்பந்தமே இல்லாத வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. வெறுப்பு கூட சம்பந்தமான வெறுப்பு, சம்பந்தமே இல்லாத வெறுப்புன்னு ரெண்டு இருக்குது. இந்த சம்பந்தமே இல்லாத வெறுப்பு குணம் வந்து எப்படி ஒருத்தர் கர்மவினை ஏற்படுத்தும்? கர்மவினை தான் சம்பந்தம் இல்லாத வெறுப்பு குணமா மாறி நம்ம கிட்ட குடிக்கொண்டிருக்கு. சம்பந்தமே இல்லாத வெறுப்பு குணம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது கர்மவினை தான். அது நமக்கு வர வேண்டிய நன்மையை எல்லாத்தையும் ஒழிச்சிரும், அழிச்சிரும். நமக்கு சுலபமா கிடைக்க வேண்டிய ஒன்றை விட்டுவிட்டு அதே விஷயத்தை அடைய வாழ்நாள்ல பெரும் காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் நம்ம வீணாக்கி தான் அதை அடைய முடியும். இந்த சம்பந்தம் இல்லாத வெறுப்புங்கிற ஒரு குணத்தை வச்சிருக்கிறதுனால அவ்வளவு விஷயத்த நம்ம இழக்க வேண்டி வரும். அதனால அந்த வெறுப்பு, சம்பந்தம் இல்லாத வெறுப்புங்கிற குணத்தை நம்ம இழந்துடணும்.